வாங்க. ஒன் வேர்ட், 1 minute. நீங்க சில பேர் பேசுறத பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க, அறிவுபூர்வமா பேசுவாங்க. இதையெல்லாம் தாண்டி வேறு சில குவாலிட்டிஸும் இருக்கும் அந்த பேச்சுல. அது என்னன்னா, உங்களை வற்புறுத்திடுவாங்க, அவங்க உங்களை கட்டாயப்படுத்திடுவாங்க, ஒரு வலிமையோட பேசுவாங்க. ஸோ அறிவுபூர்வமா மட்டும் இல்லாம ஒரு வலிமையோடையும், ஒரு வற்புறுத்தல், ஒரு கட்டாயப்படுத்துதல், இதெல்லாம் கூட அவங்களுடைய பேச்சுல இருக்கு. இந்த தகுதிகள்லாம் கூட அவங்க பேச்சுல இருக்குன்னா அதை குறிக்கிற ஒரு ஆங்கில சொல் இருக்கானா இருக்கு. அதான் கோஜென்ட். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தா கம்பெலிங், பெர்சுவேசிவ், ஃபோர்ஸ்ஃபுல். ஓகே, இது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க. பாலகண்ணன் always convinced clients to choose him as the primary consultant by giving cogent technical presentations. தொழில்நுட்பம் சார்ந்த வற்புறுத்தும், கட்டாயப்படுத்தும், வலிமையான அறிவுபூர்வமான பிரசன்டேஷன்ஸ் கொடுக்கறதன் மூலம் பாலகண்ணன் எப்பவுமே அவர் கிளைண்ட்ஸ் கிட்ட அவர் வந்து நிரூபிப்பார். என்னதான் நீங்க வந்து உங்க பிரைமரி கன்சல்டன்ட்டா நீங்க செலக்ட் பண்ணும் அப்படின்றத அவர் நிரூபிப்பாருன்றது இதனுடைய பொருள். அடுத்த சொல்லில் சந்திப்போம்.